ஸோ காட் வந்து தன்னோட சாயலில் வந்து கிரியேட் பண்ண ஒரு ஸ்பீசிஸ் தான் ஹியூமன் அப்படின்னு சொல்லி அப்பவும் சரி இப்பவும் சரி ஒரு ஸ்ட்ராங்கான பிலீஃப் வந்து இருக்கு. இப்போ எர்த்தில் இருக்க டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம் எல்லாமே வந்து ஒன் ஆர் ஃபியூ இந்த ஆர்கானிசம் வந்து எவால்வ் ஆகி வந்த ஆர்கானிசம்ஸ் தான். பட் டு அவாய்ட் சம் கான்ட்ரவர்சி எக்ஸ்பிளிசிட்டா ஹியூமன் எவல்யூஷன் பற்றி இந்த புக்கில் வந்து சார்ல்ஸ் டார்வின் எதுவுமே பேசலை. உங்களோட குழந்தைங்க வந்து காக்கா ஏன் கருப்பாக இருக்கு, மரம் ஏன் ரொம்ப ஹைட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு பாசிபிள் சயின்டிஃபிக் ஆன்சர் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த புக்கை வந்து ரீட் பண்ணுங்க. Today, I am going to review about this book, Origin of Species, written by Charles Darwin, one of the foundational texts for evolutionary biology, mostly known but very rarely read book. இந்த புக் வந்து ஃபர்ஸ்ட் 1859 வந்து சார்ல்ஸ் டார்வின் வந்து பப்ளிஷ் பண்ணுறாரு. நேச்சுரல் செலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு தியரியை வந்து இந்த புக்கில் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாரு. இந்த தியரி வந்து அவரோட காலத்தில் மட்டும் இல்லாமல் இப்பவும் வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியல் தியரியை வந்து பார்க்கப்படுது. ரீசன் என்ன அப்படின்னா இருக்க எக்ஸிஸ்டிங் ஆர்கானிசம் போத் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸ் இது எல்லாமே வந்து ஒரு இண்டிவிஜுவல் கிரியேஷன் கிடையாது. இது எல்லாமே வந்து நேச்சுரல் செலெக்ஷன்ல வந்து எவால்வ் ஆகி வந்திருக்க ஆர்கானிசம்ஸ் அப்படிங்கிறாரு. இது வந்து அப்போ இருந்த ஒரு ஃபண்டமெண்டல் பிலீஃப்ஸ் வந்து சேலஞ்ச் பண்ற மாதிரி இருக்கு. ஏன்னா இண்டிவிஜுவல் ஆர்கானிசம் எல்லாமே வந்து ஒரு பர்பஸ் வந்து இருக்கு. இது எல்லாத்தையும் வந்து கிரியேட் பண்ணது வந்து ஒரு கிரியேட்டர் இருக்காரு, அதுதான் காட் அப்படின்னு சொல்லி அப்பவும் சரி இப்பவும் சரி நம்பப்படுது. பட் இது எல்லாத்தையும் வந்து ரெஃப்யூட் பண்ற மாதிரி டார்வினோட நேச்சுரல் செலெக்ஷன் தியரி வந்து இருக்கு. ஸோ அதனால தான் இந்த தியரி வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியல் தியரியை வந்து பார்க்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த புக்கை பத்தி ஒரு மிஸ்கன்செப்ஷன் வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ்ல வந்து சார்ல்ஸ் டார்வின் வந்து ஹியூமன் எவல்யூஷனை பத்தி எக்ஸ்பிளிசிட்டா எதுவுமே பேசல. பிகாஸ் அதுக்கு வந்து ஒரு பாசிபிள் ரீசனும் சொல்றாங்க. ஸோ காட் வந்து தன்னோட சாயல்ல வந்து கிரியேட் பண்ண ஒரு ஸ்பீசிஸ் தான் ஹியூமன் அப்படின்னு சொல்லி அப்பவும் சரி இப்பவும் சரி ஒரு ஸ்ட்ராங்கான பிலீஃப் வந்து இருக்கு. ஸோ இதனால வந்து ஹியூமன் எவல்யூஷனை பத்தி இந்த புக்ல வந்து எதுவுமே பேசல. டெசன்ட் ஆஃப் மேன் அப்படிங்கிற ஒரு செப்பரேட்டா ஒரு புக்ல தான் வந்து ஹியூமன் எவல்யூஷன் வந்து எப்படி வந்து வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி டார்வின் வந்து பேசுறாரு. இந்த புக்ல வந்து ஹியூமன் எவல்யூஷனை பத்தி எக்ஸ்பிளிசிட்டா எதுவும் பேசல, பட் இம்ப்ளிசிட்டா சில ஹிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் நேச்சுரல் செலெக்ஷனை பத்தி டார்வின் வந்து பேசும்போது எல்லா ஸ்பீசிஸ்குள்ளேயும் வந்து ஒரு மாடிஃபிகேஷன் வந்து நடந்துட்டு இருக்கு. தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அந்த மாடிஃபிகேஷன்ஸ் வந்து வெளியே வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ எந்த மாடிஃபிகேஷன் வந்து ஒரு ஸ்பீசிஸ்க்கு வந்து பெனிஃபிட்ஸா இருக்கோ அந்த மாடிஃபிகேஷன்ஸ் வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு வந்து ஹெரிடிட்டரியா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. இப்படி தான் ஒரு ஸ்பீசிஸ்ல இருந்து இன்னொரு ஸ்பீசிஸா மாடிஃபை ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ இப்படி வந்து எவால்வ் ஆகிற நிறைய ஸ்பீசிஸ் வந்து எந்த ஸ்பீசிஸ் எல்லாம் தன்னோட என்வாயன்மெண்ட்டுக்கு வந்து அடாப்ட் பண்ணிக்குதோ அந்த ஸ்பீசிஸ் எல்லாம் வந்து சர்வைவ் ஆகுது, மற்ற ஸ்பீசிஸ் எல்லாம் எக்ஸ்டிங்ஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்து போயிருது. இப்போ எர்த்தில் இருக்க டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம் எல்லாமே வந்து ஒன் ஆர் ஃபியூ இந்த ஆர்கானிசம் வந்து எவால்வ் ஆகி வந்த ஆர்கானிசம்ஸ் தான். இதெல்லாமே வந்து மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்ல நடந்த எவல்யூஷன் அப்படிங்கிறாரு டார்வின். இதுதான் அவரோட நேச்சுரல் செலெக்ஷன் தியரி. டார்வினோட தன்னோட நேச்சுரல் செலெக்ஷன் தியரி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஃபேக்ட்ஸ், அசம்ஷன், ரீசனிங் இதை 3 பேஸ் பண்ணி தான் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காரு. சில விஷயத்துக்கு வந்து டார்வினால வந்து சயின்டிஃபிக் எவிடன்ஸ் வந்து கொடுக்க முடியல. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வேரியேஷன் நடக்கு அப்படின்னு சொல்லி டார்வின் வந்து சொல்றாரு. ஸோ எதை பேஸ் பண்ணி அந்த வேரியேஷன் நடக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு சாலிடான ப்ரூஃப் வந்து கொடுக்க முடியல. ஜஸ்ட் அசம்ஷன் மட்டும் தான் வந்து கொடுக்குறாரு. இந்த அசம்ஷன் ஒருவேளை ஃபெயில் ஆச்சு அப்படின்னா என்னோட தியரி வந்து ஃபெயில் ஆகுதுக்கு வந்து சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவரே ஒரு ஹானஸ்ட் ஒப்பீனியன் வந்து கொடுக்குறாரு. சார்ல்ஸ் டார்வின் காலத்துல இந்த ஒரு சயின்டிபிக் தியரினால வந்து எல்லாத்துக்கும் ஒரு எவிடன்ஸ் வந்து அவரால் கொடுக்க முடியல. பட் அவரோட லைஃப் டைமுக்கு பின்னாடி வந்த மியூட்டேஷன் தியரி, ஜெனடிக்ஸ் தியரி இது எல்லாமே வந்து டார்வினோட நேச்சுரல் செலெக்ஷன் தியரி வந்து எவ்வளவு தூரம் வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லி வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து எவல்யூஷனை பத்தியும் இல்ல எர்த்ல வந்து எப்படி வந்து ஸ்பீசிஸ் வந்து ஆரிஜினேட் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பாசிபிள் சயின்டிஃபிக் எவிடன்ஸா வந்து டார்வினோட நேச்சுரல் செலெக்ஷன் தியரி தான் வந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ ஜென்ரல் ரீடர்ஸ்க்கு வந்து நேச்சரோட மிஸ்ட்ரிஸை பற்றி வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்ட ஒரு டெக்ஸ்ட் தான் ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ். ஃபர்ஸ்ட் 100 pages மட்டும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம். சில பயாலஜிக்கல் டேர்ம்ஸ் வந்து கிளாசரில் வந்து ரெஃபர் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். பட் ரெஸ்ட் ஆஃப் த புக் நம்ம படிக்கும்போது நேச்சரை பற்றி இருக்கிற ஒரு மிஸ்ட்ரிஸ், ஒரு மிஸ்கன்செப்ஷன் வந்து நமக்கு வந்து கிளியர் ஆகும். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு ஹோலிஸ்டிக் வியூ சயின்ஸை பற்றியும் என்வாயன்மெண்ட்டை பற்றியும் நேச்சரை பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக அந்த புக் வந்து நீங்கள் படிங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் நேச்சரை பற்றி இன்னும் வந்து டீப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற நேச்சர் எந்தூசியாசிஸ்ட், அது மட்டும் இல்லாமல் பேரண்ட்ஸ் கூட படிக்கலாம். உங்களோட குழந்தைங்க வந்து காக்கா ஏன் கருப்பாக இருக்கு, மரம் ஏன் ரொம்ப ஹைட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு பாசிபிள் சயின்டிஃபிக் ஆன்சர் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த புக்கை வந்து ரீட் பண்ணுங்க. ஹாவ் அ சயின்டிஃபிக் ரீடிங். தேங்க்யூ.